रब्बि इश्रह ली सदरी वयस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली इन उरीदु इल्लल इस्लाह मस्तताअतु वमा तौफ़ीक़ी इल्ला बिल्लाह अलैहि तवक्कलतु व इलैहि उनीब क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल मजीद वल फ़ुरक़ानिल हमीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम हुवल्लज़ी अरसल रसूलहु बिल हुदा व दीनिल हक़्क़ि लियुज़हिरहु अला दीनि कुल्लिहि वलौ करिहल मुश्रिकून ஸதகல்லாஹுல் அஸீம். எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியவர் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஜமாத் இஸ்லாமி ஹிந்தின் மத்திய சென்னை சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த சீரத் நபி விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த தொடர் சொற்பொழிவிலே நாம் பல்வேறு செய்திகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக எனக்கு முன்பு பேசிய சகோதரர் ஜலால் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவை தேர்ந்தெடுத்து அங்கே ஹிஜ்ரத் செய்வதற்காக ஒரு குழுவை அனுப்பினார்கள் என்று சொன்னார்கள். அதிலிருந்தே தொடரலாம் என்று நான் நினைக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய பொறுப்பு சுமத்தப்பட்டிருந்தது. எந்த பொறுப்புன்னு கேட்டீங்கன்னா, வெறும் இந்த மார்க்கத்தை சொல்லுவது மட்டுமல்ல, யுதுகிரகு அல்ல தீனி குல்லிஹி என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். இந்த மார்க்கம் நிலை பெற செய்ய வேண்டும். எல்லா மார்க்கங்களை விட, எல்லா கொள்கைகளை விட, எல்லா கோட்பாடுகளை விட இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலை பெற செய்ய வேண்டும் என்ற ரீதியிலே என்ற பெரும் பொறுப்புக்கு அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்தது. அப்ப ரெண்ட செஞ்சாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்க்கத்தை பரவலாக அறிமுகப்படுத்துவது, இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்க்கத்தை நிலை பெற செய்வது. இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. அப்ப இந்த இரண்டுக்கும் மிகப்பெரிய துல்லியமான முறையிலே திட்டமிடுதல் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிடுதலை பற்றி பல இடங்களிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் நம்மிலே பல பேர்கள் என்ன நினைக்கின்றோம் என்றால், இந்த ஈமான், தவக்குல், திட்டமிடுதல் எப்பவுமே இது நம்ம இந்த மூணையும் நாம் இன்னும் சரியா விளங்கிக்கல. இதை விளங்கிக்கிறதுனா அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு தோழர் வரார். யார சொல்லலாம், என் ஒட்டகத்தை விட்டுட்டு வந்திருக்கேங்க, வெளியே கட்டி போட்டு வந்து உங்களை பார்க்கணுமா, அப்படியே விட்டு வந்து உங்களை பார்க்கணுமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க, ஒட்டகத்தையும் கட்டி போட்டு விடு, அல்லாஹ் மீதும் ஈமான் வைத்து விடு, வா அப்படின்றாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னால் முடிந்ததை நீ செய்து விடு, ஆனால் உன்னால் முடிந்ததில் மட்டும் நம்பிக்கை கொண்டு விடாதே, மாறாக உனக்கு மேலே ஒருவன் இருக்கின்றான், அவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான், அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், அவனுடைய உதவி உனக்கு தேவை என்ற மனோப்பான்மையோடு நீ நடந்து கொள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அபிசீனியாவுக்கு ஒரு குழுவை அனுப்புகிறார்கள். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்கபா உடன்படிக்கை செய்கின்றார்கள். முதலாவது உடன்படிக்கை நடக்கிறது. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இரண்டாவது உடன்படிக்கை நடக்கிறது. ஆக இதற்கு முன்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்யறாங்க. என்ன முடிவு செய்யறாங்கன்னா, மக்காவுல எல்லாத்தையுமே பார்த்தாங்க ஹஜ் உடைய டைத்துல. அப்புறம் அங்க இருக்க ஒவ்வொரு கோத்திரத்தாரையா போய் பார்க்கறாங்க, ஒவ்வொரு தலைவரா போய் பார்க்கறாங்க, வெளியில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஐபி, ஒவ்வொரு முக்கியஸ்தர்களையும் பார்த்து இந்த விஷயத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு பண்றாங்க. என்ன முடிவு பண்றாங்கன்னா, வெறும் நான் மக்காவை மட்டுமே நம்பி இருக்க கூடாது, இதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு ஊர் இருக்கிறதா, அங்கே செல்ல முடியுமா என்று பரிசீலிக்கின்றார்கள். அதுல அவங்க செலக்ட் பண்ணது, அவங்க தேர்ந்தெடுத்த ஊர் என்ன தெரியுமா, தாயிஃப் நகரம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணியால் ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்துக் கொண்டு உடனே அங்க போறாங்க. ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, 10 நாட்கள் அங்கே தங்குகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியஸ்தரையும் போய் பார்க்கிறார்கள். பனி சகீப் கோத்திரத்தை சார்ந்த ஒரு தலைவருடைய அவங்க மகன்களை போய் பார்க்கறாங்க. அந்த 3 பேர் அண்ணன் தம்பிங்க. அவங்கள பார்த்து பேசுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மாதிரி தன்னுடைய தூது செய்தியை சொல்றாங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், ஓய் முகமது, இந்த மாதிரி நீ என்னிட்ட பேசினீர்னா எனக்கு வர்ற கோபத்துல காபத்துல்லாவுடைய திரைச்சிலையை சுக்கு சுக்கலாக, சுக்கு நூறாக நான் கிழித்து இருந்து விடுவேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவு கோபத்தை வெளிப்படுத்துறான். இன்னொருத்தன் சொல்றான், ஓய் முகமது, அல்லாஹ்வுக்கு உம்மை விட்டா வேற ஆள் கிடைக்கலையா, நீர் தான் கிடைக்கிறா, வேற நல்ல ஆள் கிடைக்கலையா இந்த தூதுத்தை சொல்லுவதற்கு என்று இரண்டாம் அவன் சொல்கின்றான். இதை விட மூன்றாம் அவன் என்ன தெரியுமா சொன்னான், ஓய் முகமதே, நீர் ஒரு கால் நபியாக இருந்தால் உன்னை மாதிரி தூய்மையானவரிடத்திலே பேசுவதற்கான தகுதி எனக்கு இல்லை. ஏன்னா நான் பாவி, நான் ஆர்டினரியான ஆளு, நான் சாதாரணமான ஆளு. எனவே எனக்கு உன்னோடு பேசுவதற்கு, உம்மோடு பேசுவதற்கு தகுதி இல்லை. ஒரு கால் நீ நபி இல்லாமல்
நீ பொய்யராக இருந்தீர் என்று சொன்னால் உனக்கு தகுதியில்லை என்னோடு பேசுவதற்கு. அருமைக்குரியவர்களே, அப்போ இந்த சொல்லடியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு எவ்வளவு துவண்டு போயிருப்பாங்க பாருங்க. ஆனாலும் கூட அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். இப்ப நான் சொல்ல போற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, திட்டமிடுதல் என்பது ஒன்று. அந்த திட்டத்திலே பாதகமான சூழ்நிலை வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்லுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் அந்த திட்டத்திலே சாதகமான சூழ்நிலை வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அதையும் நாம் பார்க்க போகிறோம். அப்ப முதல்ல மைனஸ் பாயிண்ட்க்கு வருவோம். பாதகமான சூழ்நிலை எங்கே வந்தது? கண்ணியத்திற்குரியவர்களே, அதுக்கப்புறம் எல்லாரிடமும் போய் சொல்றாங்க. ஆனா என்ன முடிவாச்சுன்னு கேட்டீங்கன்னா, 10 நாள் சொல்லியும் கூட அங்க ஊர்ல உள்ள ஜனங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்க இருக்கிற அந்த பொடியங்கள் சின்ன பசங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கல்ல கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஹஜ்ரத் ஸைத் அவர்களையும் ஓட ஓட விரட்டி அடிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, வரலாற்றிலே வருகிறது, அந்த சொல்லடியை மட்டும் தாங்கியதோடு மட்டுமல்லாமல் கல்லடிப்பட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்களிலே இருந்து ரத்தம் கொட்டுகிறது. எந்த அளவுக்குனா அந்த ரத்தமும் மணலும் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்ல முடியாத அளவிற்கு சோர்ந்து போய் மயங்கி போய் ஒரு தோட்டத்திலே அடைக்கலம் போகிறார்கள். அதுக்கப்புறம் தான் அவங்க திரும்பி போறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அளவுக்கு துன்பங்களை தொல்லைகளை தாங்கினார்கள். தாங்கினதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு துஆ கேட்கறாங்க. என்ன தெரியுமா கேட்கறாங்க? இறைவா, யா அல்லாஹ், என்னுடைய ரப்பே, என்னுடைய பலகீனம் நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் இயலாமல் இருக்கின்றேன், நான் ஒன்றுக்கு முடியாதவனாக இருக்கிறேன். ஆனால் என்னை யாரிடத்திலே ஒப்படைக்கின்றாய்? இப்படிப்பட்டவங்க கிட்ட நீ ஒப்படைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட கேட்கறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்ப என்ன சொன்னாங்க என்பதனை பின்னாடி நான் வருகின்றேன். உஹது போர் முடிந்ததுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ஆயிஷா நாயகி கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், உஹது போர் தான் ஒரு பயங்கரமான ஒரு கட்டம், ஒரு நெருக்கடியான காலகட்டம். அதுதான் என்கிட்ட எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் குறிப்பிடுகிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற வதந்தி உஹது போரில் தான் பரவியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில் காயம் ஏற்பட்டும் அந்த உஹது போரில் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு பல்லு ஷஹீதானதும் அந்த உஹது போரில் தான். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டு தோல்வி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததும் அந்த போரில் தான். ஒரு நெருக்கடியான காலகட்டம். அப்ப ஆயிஷா நாயகி கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, யா ரசூலல்லாஹ், உஹதை விட நெருக்கடியான காலகட்டத்தை ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? ஏதாவது நீங்க கண்டிருக்கீங்களா, அனுபவிச்சிருக்கீங்களா? அப்ப சொன்னாங்க எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, ஆம், நான் அனுபவித்திருக்கிறேன். அது எப்பொழுது தெரியுமா? தாயிஃப் நகரத்தினுடைய அந்த செய்தியை எல்லாம் சொல்லிவிட்டு நான் அங்கிருந்து திரும்பி வந்தேன் அல்லவா, என்னுடைய ரப்பிடத்திலே துஆ செய்து விட்டு வந்தேன் அல்லவா, அங்கிருந்து அந்த மக்காவுக்கு வரும் வழியிலே ஒரு பள்ளத்தாக்கிலே தங்கினேன். அப்பொழுது வானத்தை பார்த்தால் மேகம் நிழலிடுகிறது. அந்த மேகத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். வந்து சலாம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு கேட்கறாங்க. அல்லாஹ்விடம் இருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம். யாரு அப்படின்னு கேட்கறாங்க. நானும் இந்த மலக்குல் ஜிபால், மலையை நிர்வகிக்கக்கூடிய அந்த மலக்கும் வந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயிஃப் நகரத்துல நீங்க என்ன பேசினீங்க, உங்களுக்கு அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க என்பதை அல்லாஹ் தஆலா செவிமடுத்தான், அல்லாஹ் தஆலா கேட்டுக்கொண்டான். அதற்கு தீர்வு வழங்குவதற்காக அனுப்பி இருக்கின்றான் எங்களை. இதோ இவர்தான் அதாவது மலையினுடைய மலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்துறாங்க. உடனே மலக்குல் ஜிபால் அவர் சலாம் சொல்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அனுப்பி இருக்கான், இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நீங்கள் சரி என்று சொன்னால், நீங்கள் ஆணையிட்டால் இந்த 2 மலைகளையும் ஒன்றாக சேர்த்து இந்த தாயிஃப் நகரமே இல்லாமல் என்னால் செய்து விட முடியும், என்ன சொல்றீங்க? அப்ப சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்ல அப்படி செஞ்சிடாதீங்க. ஏன்னா இவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் கூட, இவர்கள் ஏற்கவில்லை என்றாலும் கூட, இவருடைய சந்ததியின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை ஹயாத்தாக்க கூடும் என்ற நம்பிக்கை நான் வைக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக பாதகமான சூழ்நிலையும் கூட வெளிப்படையாக பார்த்தா அது வெற்றி பெறுவதற்கான முனை அளவு கூட அங்கே சூழல் இல்லை. இருந்தாலும் கூட ஒரு தலைவர் என்ற முறையிலே, ஒரு இயக்க தலைவர் என்ற முறையிலே, ஒரு தூர நோக்குள்ள சிந்தனையாளர் என்ற முறையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்ததிகளை தாண்டி சிந்தித்தார்கள். எத்தனையோ ஜெனரேஷனுக்கு பிறகு வரக்கூடிய அந்த நிலையை சிந்தித்தார்கள். ஏன் அல்லாஹ் நாடினால் அங்கே தூய்மையானவர்கள் வரக்கூடும் அல்லவா, அங்கே தீனுல் இஸ்லாத் தீபத்தை ஏந்தி செல்லக்கூடியவர்கள் வரக்கூடும் அல்லவா. கண்ணியத்திற்குரியவர்களே, அன்றைக்கு கேட்ட துஆவை அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறகு அங்கீகரிச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாயிஃப் நகரத்துல 100% முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கால் அன்றைக்கு மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலக்குல் ஜிபாலுக்கு சரி